அச்சாலசல் நிகழ்ச்சியில் இணையும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். காவேரி பிரச்சனை தொடங்கி கேப்டன் மகேந்திர சிங் தோனி வரை பல முக்கிய விஷயங்களை இன்றைய தினம் நாம் விவாதிக்கப் போகின்றோம். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்கள் இணைகிறார். வணக்கம். நான் முதல்ல எடுத்து பேச வேண்டிய டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா, நேற்று சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். காவேரியில் 2000 கன அடி ஒரு வினாடிக்கு திறந்து விடணும், February 7 வரைக்கும். February 7ஆம் தேதிக்கு அப்புறம் மீண்டும் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. மீண்டும் ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தையும் இது ரீஇன்ஸ்டேட் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இதை கர்நாடகா இது கட்டுப்படுவாங்களா? ஏன்னா அவர்கள் தரப்பு வாதங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வறட்சி இருக்குது, அங்கே தண்ணி இல்லை, அணைகளில் நீர் குறைவாக இருக்குன்னு அவங்களுடைய வாதமும் இருக்குது. ஸோ கர்நாடகா இதுக்கு அடிபணிவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மீண்டும் இது ஒரு லீகல் டசலுக்கு தான் போகும்னு பார்க்குறோமா? இல்லை, இந்த காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ரிபியூனல் போட்டு அதற்கென்றே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ட்ரிபியூனல் போட்டு அது ஆர்டர் போட்டு அதை செயல்படுத்த முடியலைங்கிறதே மிக வருத்தத்துக்குரிய ஒன்று. எந்த நோக்கத்துக்காக ஒரு ட்ரிபியூனல் போட்டோமோ, ஒரு தீர்ப்பாயம்னு போட்டு எல்லா தரப்பு வாதங்களையும் கேட்டு ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் போட்டு அதன் பிறகு அதனுடைய முழுமையான உத்தரவும் வெளிவந்த பிறகும் அதை செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறது அப்போ நம்ம ஏன் அந்த மாதிரியான ஒரு ட்ரிபியூனல்லே கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி வருது. மறுபடியும் நம்மளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் போகிற கடைசியில் மறுபடியும் ஒரு இதில் லைக் ஒரு கன்சியூமர் கோர்ட்டு மாதிரி தான். நீங்கள் ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த கன்சியூமர் கோர்ட் ஆர்டரே நீங்கள் ஃபைனல்னு சொல்லவே முடியாது. திருப்பி அந்த கன்சியூமர் கோர்ட்டுக்கு ஆர்டர் எடுத்து நீங்கள் ஹைகோர்ட்டு போயிடுறீங்க, திருப்பி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நல்லது தான், இந்த இன்னைக்கு இருக்கிற லீகல் சிஸ்டம் நல்லது. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் அந்த உச்ச நீதிமன்றத்துக்கே எடுத்துக்கொண்டு அல்லது உயர் நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது சில சிக்கல், இதுக்காகத்தானே நம்ம தீர்ப்பாயமே உருவாக்கணும். அப்போ அதை இந்த எல்லா மாநிலங்களும் கட்டுப்பட்டு தான் அவங்களுடைய தரப்பு வாதங்களையும் வைத்த பிறகு தான் ஒரு இறுதியாக ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. இன்னைக்கு இருக்கிறதுல நான் இந்த காவிரி பிரச்சனை எப்படி பார்க்குறேன்னா, பெரும்பாலான காலகட்டங்களில் தமிழ்நாடு அதிகமாகவே தண்ணீர் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நமக்கு முக்கியமான தேவை என்ன, இடர் காலங்களில் தண்ணியை பயன்படுத்த, அதில் மட்டும்தான் சிக்கல். அதில் தான் கர்நாடகா ஒத்து வர மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த மழை இல்லை, இந்த வாட்டி இது பருவமழை பொய்த்து விட்டுருக்கிறது, எல்லாம் தேவை இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் பொதுவாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடந்த காலத்திலே அந்த மாநிலம் கிராஜுவலாக அவங்களுடைய இந்த பரப்பு இருக்கு இல்லையா, விவசாய விளைபரப்பை அதிகரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவர்களுடைய ஏரி குளங்கள்ல அதிகமாக நீர் தேக்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய அணைகளோடைய நிலவரம் பார்த்தாலுமே கூட கீழே இருக்கக்கூடிய வேற ரிசர்வாயர்ஸ்ல தண்ணி தேக்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, தமிழ்நாடுக்கு ஒரு லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட். ஏன்னா நீங்கள் அங்கே காஷ்மீர்லேருந்து கீழே பார்த்தா இது கடைசியில் இருக்குது. இதனால அதனால தான் உலகம் முழுவதுமே நதிநீர் தீர்ப்பாயங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, லோயர் கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற ரைப்பேரியன் ஸ்டேட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டினுடைய உரிமைகள் மேலே இருக்கிற ரைப்பேரியன் ஸ்டேட் உரிமைகளை விட எந்த விதத்திலும் குறைந்தது இல்லைன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்த பிறகும் நம்மளுக்கு இந்த இதை இம்ப்ளிமெண்ட் எடுத்ததில் எப்போவுமே தொடர்ந்து ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த டிஸ்ட்ரஸ் ஷேரிங் ஃபார்முலாவுக்கு நம்ம ஒரு ஒரு உறுதியான தீர்ப்பு வாங்குறது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை நீடிக்க தான் செய்யும். ஏன்னா மறுபடியும் இதை தண்ணியை திறந்து விட்டுறது ஒரு தனிநபர் திறந்து விட போகிறது இல்லை, மறுபடியும் ஒரு அரசாங்கம் அதை செய்ய வேண்டியது. ஒரு அரசாங்கம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு அரசாங்கம் ஒரு மாநில அரசை போய் நீங்கள் என்ன அவங்க போலீஸை வச்சு மிரட்ட முடியுமா, இராணுவத்தை வச்சு மிரட்ட முடியுமா? இன்னைக்குள்ள இதில் அதெல்லாம் செய்ய முடியாது. ஆகவே அந்த அரசாங்கங்கள் உணர்ந்து இங்குள்ள நிலைமைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அங்கேயும் இருக்கிற விவசாயிகளும் இங்கேயும் விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தற்கொலைகள் விவசாய தற்கொலைகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அரிசி நெல் விளைவிக்கிற விவசாயிகள்லாம் இதில் அதிகமாக சாகுறாங்க. மற்ற மாற்று பயிர்கள் செய்கிறவங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆகவே இத்தகைய சூழ்நிலை நான் மறுபடியும் எனக்கு இந்த கொஸ்டின், இப்போ சுப்ரீம் கோர்ட்டு 2000 கியூசெக்ஸ் டெய்லி பேசிஸில் திறந்து விடணும்னு சொல்கிறாங்க. 7ஆம் தேதியிலேருந்து நாங்கள் டே டு டே ஹியரிங் வச்சு நடத்திடுவோம், தேவைப்பட்டால் நாங்கள் இறுதி தீர்ப்பை நாங்களே கொடுத்துருவோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு மறுபடியும் அந்த கேள்வியில தான் வருது. அப்போ இவ்வளவு போட்டு எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு ட்ரிபியூனல்னு போட்டு அதனுடைய ஆர்டர் மறுபடியும் அது வேஸ்ட்டாக போயிட்டேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. இது தமிழ்நாட்டை சேர்ந்தவன்கிற முறையில் இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக ஒன்றை கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ க்ரீன் ட்ரிபியூனல்னு போடுறோம், அந்த க்ரீன் ட்ரிபியூனலையும் நம்மளை போய் சேலஞ்சு பண்ணுறதுக்கான எல்லாத்துக்குமே கடைசியில் போய்
சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ போகிறதுக்கான ஒரு இதுல ஒரு நெவர் எண்டிங் லூப் ஹோல் ஒன்று இருக்கோ அப்படிங்கிறது தான் இதை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று இதில் பார்த்து கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கண்டெம்ட். இதுக்கு முன்னாடியும் கூட கோர்ட் வந்து இந்த மாதிரி தீர்ப்புகள் கொடுத்துருக்கு. கர்நாடகா நீர் திறந்து விடணும்னு அவர்கள் வந்து நீர் திறந்து விடாமல் மேல்முறையீடு செய்ததையும் நம்ம பார்க்குறோம். கோர்ட் வந்து கண்டெம்ட் நோட்டீஸ் கொடுத்தும் கூட அவங்க வந்து அதுக்கு அடிப்பணியில்லைங்கிறதும் அதான் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு தனிநபர்னா ஒரு கண்டெம்ட் நோட்டீஸ் போட்டு இப்போ நடிகர் விஷால் வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டாரு திரைப்பட அவர் உடனே போய் கோர்ட்டில் போய் அதனுடைய கருத்தை தெரிவிக்கிறார். பட் ஆனால் அரசுகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தம் இல்லை. ரொம்ப என்ன கூடி போனால் போய் அவனுடைய அட்வொகேட் ஜெனரல் போய் ஒரு கருத்தை தெரிவிப்பில்லை, அல்லது அந்த அந்த மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வழக்கறிஞர்கள் போய் கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை எல்லாம் இது எந்த விதத்திலையும் பெரிய நீங்கள் ஒரு த்ரெட்டன் பண்ணி நீங்கள் எதையும் செய்ய வச்சிட முடியாதுங்கிறதுனா நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு ட்ரைபியூனல் இருக்கும்போதே இந்த ஃபேஸ் அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் வந்து மேலாண்மை வாரியம் அமைக்கப்படலை. அதுக்கும் வந்து ஒரு பெரிய டசல் போயிட்டு இருக்கு. மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுறதுக்கான அறிகுறிகள் கூட இன்னும் தென்படலை அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா மத்திய அரசாங்கமே வந்து வேறு வேறு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை மறுபடியும் மேலாண்மை வாரம் எடுத்தாலும் அது என்னங்க, அது என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குங்கிற கேள்வியும் மறுபடியும் வருது இல்லையா? இதுதான் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்ல சமயத்திலே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, ட்ரிபியூனல் சொல்ல முடியல. இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு போட்ட மட்டும் அவங்க கண்காணிக்கலாம், எவ்வளோ விட்டுருக்காங்கிறத கண்காணிக்கலாம், சொல்லலாம். மறுபடியும் அதை வந்து ஒரு மாநில அரசு வந்து அதை பின்பற்றுங்கிறதுக்கு என்ன கேரண்டி நீங்கள் சொல்கிறீங்க? வேணா அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரிப்போர்ட் பண்ண தான் முடியுமே தவிர அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அதன் கீழே என்ன நடவடிக்கை இந்த மாநில அரசின் மேலே எடுத்துட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அதை பற்றி எனக்கு உண்மையிலே தெரியல. நீ எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போட்டு வச்சுருக்கோம். அது என்ன சொல்லும்? ஒரு நோட்டீஸ் அனுப்பும், கேட்கும், என்ன அல்டிமேட்டாக அதால் ஒரு தண்டனை கொடுத்துட முடியுமா? எஸ், அப்படிதானே. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குல்ல. இப்போ வந்து இந்த ஒரு தீர்ப்பை வந்து ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்புன்னு பார்த்தாலுமே கூட இது வந்து இப்போ இந்த நீர் வந்து நம்ம எந்த விதத்திலையும் பயிர்களை காப்பாற்ற முடியும். ஆமாம், லேட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சரி முழுமையாக நம்மளுக்கு தண்ணி வரும்னு வச்சுனா கூட அறுவடை காலம் வந்து ரொம்ப தள்ளி போயிடும். இப்போ இருக்கிற நிலைமையில அறுவடை காலம் ரொம்ப தள்ளி போயிடும். அந்த சமயத்தில் மழை வந்துடலாம். நீங்கள் விளைஞ்ச பயிர் இருக்கிறச்சில அதில் வந்து மழையால் அஃபெக்ட் பண்ணலாம். இல்லை பருவம் தப்பி போகிறது தான் நம்மளுக்கு ஜூன் 12ஆம் தேதி கரெக்டாக அது திறந்துச்சுன்னா அதுக்கு தக்கபடி எல்லா நடந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி ஒரு 2-3 வருஷமாகவே நம்மளுக்கு தொடர்ந்து விவசாயம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அது ஒரு பெரிய சிக்கல். அது ஒரு காவிரி பிரச்சனையே அது ஒன்றா விட்ருங்க. தஞ்சை தரணிக்கே ஒட்டுமொத்தமாக நாம் வந்து ஒரு அதை பற்றி ஒரு ரீதிங்கிங் செய்ய வேண்டிய நிலைமையில தான் இருக்கிறோம். நம்மளுடைய ஃபார்ம் ப்ராக்டிசஸ் தொடங்கி நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது காவேரியில் தண்ணீர் வரலை அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலுமே கூட வந்த தண்ணீரை நம்ம என்ன செஞ்சோன்ற கேள்வியும் இங்கே இருக்கிறதையும் நம்ம தொடர்ந்து அது ஒரு நியாயமான கேள்வி தான். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா கடுமையான மழையில இருக்குது. இன்னைக்கு பார்த்துக்க இன்னைக்கு மெட்ராஸில் வந்து தண்ணி டிராட் வந்து எல்லாரும் சேர்த்து வைப்பதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை. சென்னையை சுற்றி எத்தனையோ குளங்கள் ஏரிகள் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த ஏரிகள் குளங்கள் எங்கே போனன? இருக்கக்கூடிய ஏரிகளை பாதுகாப்பதற்கு நாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோமா? இல்லாட்டி அந்த ஏரிகள் வந்து மாசுபடுத்துவதிலிருந்து கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது செஞ்சுருக்கோமா? இல்லவே இல்லையே, எதுவுமே செய்யறதில்ல. இது என்னன்னா நம்மளுக்கு வந்து கடைசியில் வந்து நெருக்கடி வரைச்சல மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர வருடம் முழுவதும் அதற்கான யோசனை என்பது நமக்கு இல்லவே இல்லை. திட்டம் இந்த அரசாங்கங்களுக்கு வந்து எல்லாமே குறுகிய கால யோசனைகளிலே அது செயல்படுகிறாங்க. நீண்ட காலமாக திட்டமிடுதல் என்பது அந்த தொலைநோக்கு திட்டம் இல்லாதது தான் வந்து இத்தனை விவசாயிகள் இந்த வருடம் இதுதான் விவசாயத்துக்கு நம்ம என்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் இந்த அரசாங்கங்களே இருந்தாலும். நம்ம ஊரில் வந்து பிரைமரி செக்டார்னா அக்ரிகல்ச்சர் தான் பிரைமரி செக்டார். ஆனால் அந்த பிரைமரி செக்டாருக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அக்கறை நான் அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்கேனாலும் ஒரு பிரயாணம் போயிட்டு போங்க, எந்த ஊர்லேயாவது குளங்கள் பராமரிக்கப்படுதா, ஆறுகள் பராமரிக்கப்படுதா, அதில் கரைகள் பராமரிக்கப்படுதா, அதுங்களெல்லாம் பாருங்கள். நீர் ஆதாரங்களே பார்த்தீங்கன்னா அந்த நெய்வேலி காட்டாமணக்குங்கிறது மாதிரி வளர்ந்து ஆகாய தாமரை வளர்ந்து பராமரிப்புகள் இல்லாமல் அதன் பிறகு ஊரில் உள்ள சாக்கடைகள் எல்லாம் சென்று சேரும் இடமாகவும் இந்த நீர் ஆதாரங்கள் தான் இருக்குண்ணா. உலகத்திலேயே நன்னீர் எல்லாம் சுத்தமான நீர் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களில் எல்லா ஊர்லேயும் உள்ள சாக்கடைகளை கொண்டு போய் சேர்க்கிற வாய்க்காலாக நம்ம வந்து நீர் ஆதாரங்களை மாற்றி வச்சிருக்கோம். இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும்னு என்னால உண்மையிலே பார்க்க முடியல. அந்த பின்விளைவுகள் தான் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அது ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா அதான் நீங்க முன்னாடி ஊர்ல குளத்துல குளிப்பாங்க. நான் என்ன ஒரு கிராமத்தை சேர்ந்து அந்த ஊர்ல குளத்துல இப்போ நீங்க போய் குளிக்க முடியாது. ஏன்னா ஊர்ல உள்ள எல்லா சாக்கடையும் ஒட்டுமொத்தமாக அங்கே உள்ள வரணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து தோல் வியாதிகளோ
வேற இது மாதிரியான பிரச்சனைகள் வர இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய அழிவுக்கான தொடக்கம். அது தொடங்கியாச்சு. ஏன்னா சைமல்டேனியஸாக நம்மளுக்கு என்ன அரசாங்கம் என்ன பண்ணிடுது, நம்ம குளத்தில் குளிக்காட்டாலும் ஊர் முழுவதும் பம்பு செட் வச்சிருக்கிறாங்க, ஆழ்துறை கிணறுகள் போட்டு வீடுகளுக்கு பஞ்சாயத்துகளே நிறைய தண்ணி சப்ளை வந்துருச்சு. அதனால அந்த தண்ணிகளை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தண்ணிகள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தெரு முழுவதும் இருக்கிற சாக்கடைகள் மூலமா கழிவு நீரா மறுபடியும் அந்த குளங்களுக்கு போய் சேருங்க. எஸ், தமிழக அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. நேற்று தினம் பார்த்தோம் என்றால் திமுக பொதுக்குழுவில் எதிர்பார்க்கப்பட்ட பட் லாங் ஓவர் டியூ திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து செயல் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய முக்கியத்துவம் இங்கிருந்து திமுகவுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது, திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பதவி உயர்வு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது தமிழக அரசியலில்? பதவி உயர்வு மூலமா அவர் ஏற்கனவே ஆல்மோஸ்ட் கட்சி வந்து அவருடைய கண்ட்ரோல் தான் இருந்தது. ஆனால் ஒரு அதிகாரப்பூர்வமாக அவருக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் இருந்தது, ஒரு போஸ்டிங் இல்லாமல் இருந்தது. ஸோ நேற்றிலிருந்து அவர் வந்து தலைவருக்குடைய எல்லா அதிகாரங்களையும் படைத்தவராக இருக்கிறார். செயல் தலைவர் வந்து தலைவருக்காக. அதனால அவருடைய பொறுப்பும் கூடுது. இனிமேல் வந்து ஒரு பிரச்சனையை குறித்து அவருடைய நீங்கள் கேள்வி எழுக்க முடியல, இது வரைக்கும் தலைவர் பதில் சொல்லிடுறேன், நீங்கள் தலைவர்கிட்ட தான் கேட்கணும். கூட்டணி பற்றியோ எந்த முக்கிய பிரச்சனைனாலும் அவரை வந்து அதை தட்டி கழித்து செல்ல முடியாது. அதனால அவரே தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. ஏற்கனவே சட்டப்பேரவையில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அதனால எல்லா விஷயங்களையும் அவர் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. இது இன்னொன்று எப்படி பார்க்கணும்னா, திமுக அதிமுக ரெண்டிலுமே தலைமையில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு பல 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவுக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 67களுக்கு பிறகு ஒரு 40 வருடங்களுக்கு பிறகு திமுகவிலையும் தலைமையில் மாற்றம் வந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக திடீரென்று நாம் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள்னால ஒரு தலைமை உருவாயிருக்கு. இங்கே வந்து இவர் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணி ஒரு நீங்கள் சொன்னாங்களே ஒரு லாங் ஓவர் டியூ அவருக்கு எப்படியோ வந்திருக்கணும். இது என்ன பிரச்சனைனா, அவருடைய கட்சி தலைவர் ஒரு தந்தையானார் ஒரு நீண்ட நாட்களாக அரசியல் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உடல் நலத்துடன் இருக்கிறதுனால அந்த ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த அதர் ஹேண்ட் அவங்க சசிகலாவுக்கு வந்து திடீரென்று ஏற்பட்ட சில அரசியல் அதிரடி திருப்பங்கள் முதல்வரின் மறைவினால இது வந்திருக்கு. ஆக ரெண்டு கட்சிகளுமே ஒரு புது தலைவரை வைத்துக்கொண்டு ஒரு எதிர்காலத்தை சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றன. குறிப்பாக இன்னைக்கு வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்னைக்கு கூட வாக்காளர்கள் பட்டியல் கூட வந்திருக்கு, பெண்கள், அதிகமான பெண்கள் வாக்காளர் வந்திருக்காங்க. இவர்களெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு சூழல் ரெண்டு கட்சிக்குமே உருவாகியிருக்கிறது. குறிப்பாக இப்போ ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சி தலைவராக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல முக்கிய பிரச்சனைகள் வந்து அவங்க இன்னைக்கு எல்லாமே ரொம்ப சிக்கலான பிரச்சனைகள் நாம் இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப பப்ளிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. சட்டசபையில் அவர் தான் எதிர்கட்சி தலைவர். ஸோ அப்படிலாம் இருந்து இப்போ வந்து இது ஒரு நாமன்கிளேச்சர் அடிஷன் அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்படியே பார்த்தாலுமே கூட இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், ஏன்னா 2006 தேர்தல் தொடங்கியே பார்த்தோம் என்றால் திமுகவுக்கு வந்து வாக்குகளும் சரி சீட்டுகளும் சரி குறைந்து வந்ததை பார்க்குறோம். பல தேர்தல்களில் அவர்கள் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க. ரீசெண்டாக நடந்து முடிந்த தேர்தலில் பெரிய எதிர்கட்சியாக வந்தாலுமே ஆட்சிக்கு வர முடியலங்கிற ஒரு கவலை இருக்குது. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய எலக்டோரல் சேலஞ்சஸ் என்னவா நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய எலக்டோரல் சேலஞ்சஸ், கட்சியில் அவருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் இன்னைக்கு இருக்கிறதுல அதிமுக அவங்க முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு என்று வாக்களித்த நடுநிலையான வாக்காளர்கள், கட்சியை தாண்டி வாக்களித்தவர்கள் மீண்டும் அப்படியே அதிமுகவுக்கு வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு என்று ஒரு வாக்கு இருக்கு இல்லையா, அவங்க வந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்பாங்க, அவங்களோட கேரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி, அந்த ஒரு 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 அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு எந்த விதமான ஒரு 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 நடுநிலையான நிறைய பேர் அவங்களுக்கு வாக்களிப்பு. இதே அந்த வாக்காளர்களை வந்து இன்னும் வந்து அதிமுக வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே சமயத்தில் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். நீங்கள் போன தேர்தலிலே அவர்களுக்கு ஒரு கட்சி ஒரு சரியான கூட்டணியாக அமைச்சு வாய்த்திருக்குமே, ஆனால் கூட அந்த தேர்தலுடைய முடிவுபாடுகள் வந்து, ஏன்னா ஜெயிச்சதும் அதிமுக ஜெயிச்சதும் ரொம்ப குறைவான வாக்கள் வித்தியாசத்தில், திமுக தோற்றதும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம்.
இந்த ஒரு கட்டத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய நிலைமையிலையும் இருக்கிறாரு. ஆனால் என்ன இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம ஊரில் காலங்காலமாக கூட்டணி கட்சிகளாகவே பங்கு வகித்து இந்த கட்சிகள் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இடதுசாரிகள், பாமக, வைகோ போன்றவர்கள் எல்லாம் அந்த கூட்டணியில் சேர மறுத்து கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் காங்கிரஸும் பாஜகவும் ஒரு டெஸ்பரேட்டான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க இந்த 2019 தேர்தலில். ஏன்னா பிஜேபிக்கு வந்து ஆட்சியை தக்க வைக்கணும், காங்கிரஸுக்கு வந்து எப்படியாவது வரணும், அல்லது ஒரு தங்களுடைய அதனுடைய ஸ்டேக்கையாவது ரைஸ் பண்ணணும் இல்லையா, நம்பர் ஆஃப் சீட். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப லோவான இதில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கட்சிகளுமே ஒரு போட்டி போட்டு கொண்டு கூட்டணி வைப்பதற்கான ஒரு அங்கே தான் ஒரு ஸ்டாலின் வந்து எப்படி காய்களை நகர்த்த போகிறாருங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்குது. காங்கிரஸால் அவங்களால இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் நான் நிச்சயமாக பிஜேபி பக்கம் போக முடியும்னு என்னால் நம்பலை. இதுவரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை வரைக்கும் பிஜேபியோட திமுக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் அதிமுக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முந்தைய இருக்கிற ஜெயலலிதா அவங்க செய்யலை. ஏன்னா அவங்க வந்து ஒரு தைரியமாக நாங்களே போய் எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கணும், அவங்க எல்லா தொகுதியிலுமே வின் பண்ணி காட்டிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலை அப்படி செய்ய முடியுமான்னு ஒரு டவுட் இருக்குது. இதிலே திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பதவி உயர்வு பற்றி பேசும்போது கடைசி கேள்வியாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குடும்ப அரசியல், அங்கேயே கூட நிறைய கண்டெண்டர்ஸ் இருக்காங்க, கட்சியில் பல மூத்த தலைவர்கள் இருக்காங்க, இது எல்லாரையுமே மீறி அவர் வந்து இத்தனை நாள் போராட்டத்துக்கு பிறகு இப்போ செயல் தலைவர் ஆயிருக்காருங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு விதத்தில் அவர் வந்து எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணிட்டு வந்துட்டார், இனிமேல் யுனானிமஸ் லீடர் அவர் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா, இல்லை இன்னும் ஃபேக்ஷனலிசம் உருவாகும்னு எதிர்பார்க்கலாமா? ஃபேக்ஷனலிசம் அது எப்போவுமே இருக்கதாங்க செய்யும். எல்லா கட்சிக்குள்ளேயும் வந்து ஒரு நீர்பூத்த நெருப்பாக இருக்கும். ஏன்னா வெளிப்படையாக வராமல் இருக்கும். நீங்கள் அதிமுகவில் சசிகலா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து உள்ள எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும்னா நினைக்கிறீங்க? காட்டு வர்றதுக்கு அவங்க காட்ட மாட்டாங்க, அது இம்மிடியேட்டாக வெடிச்சு செதறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் உள்ள எதிர்ப்பு ஒரு நீர்பூத்த நெருப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும். என்ன ரெண்டு பேர்னா, ஸ்டாலினுக்கும் சசிகலாவுக்கும் ரெண்டு பேரும் என்ன அவங்களுக்கு வந்து தலைமைக்கு நெருக்கமான இருக்கும். இங்கே விதத்தில் வந்து அவங்க சசிகலா வந்து ஜெயலலிதாவுடைய 33 ஆண்டுகளாக இருந்தவர்கள். ஸ்டாலினை பொறுத்தவரை நீங்கள் என்னதான் வேலை செஞ்சாலும் அவர் வந்து கருணாநிதியின் மகன் என்பது அவருக்கு இட் ஆல்வேஸ் ஒர்க் இன் ஹிஸ் ஃபேவர். இந்த ரெண்டு விஷயங்கள். பட் அவர் களத்திலே வேலை செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி களத்திலே வேலை செஞ்ச எல்லாருக்குமே கிடைக்குமாங்கிறதும் நம்ம ஒரு பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஆனாலும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு கட்சிகளிலுமே தலைமைக்கு எதிரான எந்த கிளர்ச்சியும் நான் உடனடியே பார்க்கல. ஏன்னா நீங்கள் அவருக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தவர் அவருடைய சகோதரரான அழகிரி தான். அவருக்கு கூட இருந்த பெரும்பாலான தலைவர்களை இன்று அவரை விட்டு விலகி தான் நிற்கிறாங்க. ஏனென்றால் நீங்கள் யாருமே வந்து கட்சி வெளிப்படையாக சண்டை போடுவதன் மூலம் அது கட்சி தான் பலவீனமாகும் தான் என்று நினைக்கிறாங்க. எதிரிகளுக்கு அது சாதகமாக போயிடும் நினைக்கிறாங்க. அதனால இருக்கிற தலைமை அதுதான் நான் அதிமுகலே பார்க்குறேன். அவங்க சண்டை போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பெரிய இழப்பாக இருந்திருக்கும் ஒரு கருத்து. ஏன்னா 4 வருஷம் ஆட்சியை ரன் பண்ண வேண்டியிருக்கு. அதனால உள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதை வெளிப்படையாக செஞ்சோ தலைமையை நேரடியாக எதிர்த்து சண்டை போட முடியக்கூடிய நிலைமையிலே ரெண்டு கட்சியுமே யாருமே இல்லைங்கிறத நான் நினைக்கிறேன். நேற்றைய தினம் வேற ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் சென்று முதல்வரை சந்திக்கிறாரு. இது வந்து ஒரு இணக்கமான ஒரு போக்கை தான் காட்டுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பல முக்கிய விஷயங்களை அவங்க விவாதிக்கிறாங்க. வர விஷுவல்ஸ்லாம் பார்த்தாலும் ரொம்ப அமிக்கபிளாக தான் அந்த மீட்டிங் போச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ்? இல்லை, அதான் அந்த முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போனதுலேருந்தே ஒரு 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 விதமான ஒரு கல்ச்சுரல் ஒரு டீசன்ட் கல்ச்சர் வந்துருக்கு. இவங்க போய் பார்க்குறாங்க, ஸ்டாலின் போய் பார்க்குறாரு, எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே மருத்துவமனைக்கு போனாங்க. அவர் திமுக தலைவர் கருணாநிதிய மனைவி மருத்துவமனைக்கு போனாங்க. அதன் பிறகு அவங்க இறந்த பிறகு ஒரு திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் இருக்கட்சியில் தம்பித்துறை அவங்க ஜெயக்குமார் எல்லாம் போய் பார்த்தாங்க. இது தமிழ்நாடு ஒரு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி நகர்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பெர்சனலாக எதுவுமே இல்லையா, அரசியலை தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. தனிப்பட்ட முறையிலான இவ்வளவு நாள் இது என்னன்னா நம்மளுக்கு ஒரு பர்சனாலிட்டி ஓரியன்ட் கல்ச்சர் இருந்தது இல்லையா. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்போ ஒருத்தரை தனிநபர்களை அட்டாக் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்ட. கொள்கைகளை பேசுவதை விட இவர் அப்படி செய்து விட்டார், இவர் தீய சக்தி, இவர் மோசமானவர், இவர் சர்வாதிகாரி, இப்படி என்று ஒரு பெர்சனாலிட்டி ஓரியன்ட் பாலிடிக்ஸ் இருந்ததுனால அந்த பெர்சனாலிட்டி அட்டாக் பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம இவ்வளவு நாளும் தள்ளப்பட்டாங்க. அரசியல் கட்சிகளும் அதே தான் செய்தன. கொள்கைகளை விமர்சித்ததை விட தனிநபர்களை கடுமையாக விமர்சித்தார்கள். அது கொஞ்சம் இப்போது குறைந்து கொள்கைகளை இணக்கமாக தான் இருந்திருக்காங்க. அசம்பிளியில எல்லாம் சிரிச்சு தான் பேசுறாங்க, எடுக்கிறாங்க. பட் அதே இது அவர் தலைவர்கள் அங்கே இருக்கும் பொழுது அந்த இணக்கம் நம்ம குறைவதை பார்த்துருக்குறோம்.
ஒரு டிபேட்டுகள் வந்து ஒரு மாதிரி தனிநபர்களை சுற்றி இப்போ அது ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு. இப்போ அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பித்துரை என்ன சொன்னார்னா, எங்களுடைய கட்சி தலைவர் அவங்க சசிகலா சொல்லி தான் நாங்கள் பார்க்க வந்தோடனே கூட சொல்லியிருக்காரு. இது ஒரு ஒரு ஆரோக்கியமான அரசியலாக நான் பார்க்குறேன். திமுக இருக்குது, ஏற்கனவே இருக்குது. இன்னும் அவர் வந்து எல்லா இரண்டாம் தரப்பு தலைவர்களையும் அணைத்து கொண்டு ஒரு இணக்கமான ஒரு எடுத்து போனால் நம்ம அரசியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்வோம்னு நான் நினைக்கிறேன். தலைமை மட்டுமில்லை, அரசியல் நாகரிகமும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பதில் தான் இப்போ எல்லாருமே எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இதில் பல அரசியல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகின்றது. இது குறித்து நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு திருநாவுக்கரசர் உட்பட பலர் தெரிவித்த கருத்துக்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் விவாதத்துக்கு போகலாம். இன்றைக்கு கூட முதலமைச்சரை நாங்கள் சந்தித்த போது இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை பற்றி பேசுகிற போது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோ உச்சநீதிமன்றம் வகுத்து தந்த விதிமுறைகள், அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு அவசர சட்டத்தை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்து அந்த அடிப்படையில் விதிமுறையின் அடிப்படையில் அந்த ஜல்லிக்கட்டு திமுக ஆட்சியில் முறையாக நடந்திருக்கிறது. இதுதான் 100க்கு 100 உண்மை. நான் எங்கு வேண்டுமானாலும் வந்து அதை நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சியில் உச்சநீதிமன்றம் வகுத்து தந்த அந்த விதிமுறையை திமுக ஆட்சி பின்பற்றியதைப் போல அதிமுக ஆட்சி பின்பற்றவில்லை என்பதுதான் 100க்கு 100 உண்மை. அதை பின்பற்றாத காரணத்தால் தான் தடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதே தவிர வேற அல்ல. இதுதான் உண்மை. பிஜேபி அரசு வந்த பிறகு கடந்த 3-4 ஆண்டுகளாக 3-4 பொங்கல் முடிந்துவிட்டது. தொடர்ந்து தரப்பட்டிருக்கிற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விதத்தில் ஜல்லிக்கட்டை இந்த பொங்கலுக்குள் அல்லது பொங்கலுக்கு நடத்துவதற்கு முன்வர வேண்டும். இதற்கு ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சி அதிமுக என்கிற வகையில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஆட்சியினுடைய முதலமைச்சர் என்கிற முறையில் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் மத்திய அரசிற்கு அழுத்தம் தர வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதுவே என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி காங்கிரஸையோ திமுகவோ குறை சொல்கிற காரணத்தினால எந்த பயனும் கிடையாது. தலைமைகள் மாறி இருக்கு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா முதல் சமூக பிரச்சனை அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். அதுலேயே நேற்றைய தினமே தொடங்கிடுச்சு. அறிக்கை வாயிலாக ஒருவரை குற்றம் சாட்டிக் கொள்வதும் இல்லை, இன்னொரு ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் மார்க் பண்ணாதீங்க, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தாதீங்க போன்ற விஷயங்களை திருமதி சசிகலா அவர்கள் வந்து அறிக்கை வாயிலாக சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வார் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கணுமா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்க்குறீங்களா? இல்லை, அதே பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள கொண்டுடைய ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம காவிரி பிரச்சனை போவது போல கடைசி நேரத்தில் தான் நாம் கடந்து பிரச்சனையை பிரிந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆண்டு முழுவதும் செய்ய வேண்டிய அது ஆக்சுவலாக ஒரு 2-3 வருஷமாக அதுக்கான முயற்சிகள் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா கடைசி நேரத்தில் தான் நம்ம அதற்கு ஒரு மிகுந்த அழுத்தமும் முக்கியத்துவம் கிடைக்கிறோம். ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை என்னுடைய முதல் கேள்வி என்னென்னா, தனிப்பட்ட முறையில் எனக்கு சில ஜல்லிக்கட்டு கொடுத்து கருத்து வேறுபாடு இருக்கின்றன. ஆனால் அது சிலதுகளை நான் மாற்றிருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய நாட்டு மாடுகள்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு 4-5 வரை தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு 4 முக்கியமான மாடுகள் இருக்கின்றன. நீங்கள் வந்து அந்த ஆலம்பாடி, இந்த மாதிரி சில பர்கூர் காளைகள், அதன் பிறகு அங்கே இருக்கிற மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய சில மாடுகள், நாட்டு மாடுகள், இவனுடைய இந்த இனங்களை நாம் அழியாமல் பாதுகாப்பதற்காக நாம் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கலப்பின மாடுகள் நம்ம ஊருக்கு வந்ததுலேருந்தே நம்ம நாட்டு மண் சார்ந்த இண்டிஜீனியஸ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோமே, இதுங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி, ஆல்மோஸ்ட் அழிவை நோக்கி போயிட்டு இருந்தேன். இந்த பர்கூர் காளைகள், தருமபுரியில் இருக்கக்கூடிய சில காளைகள் எல்லாம், ஆலம்பாடி, இதெல்லாமே ரொம்ப அந்த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் போகுது. பர்கூர் காளைக்கே ரிவைவ் பண்ணதுக்கு மத்திய அரசு ஒரு திட்டம் வகுத்து ஆராய்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக ஜல்லிக்கட்டு தான் நான் வந்து தமிழனுடைய வீரத்தை தீர்மானிக்குங்கிறத அந்த இதெல்லாம் ஏதலை. இதன் மூலமா இந்த காளைகள் பாதுகாக்கப்படுகிறது. இது என்னுடைய கருத்தை. நீங்க வீரம் வந்து நான் அதை வச்சு நான் தீர்மானிக்கிறது இல்லை. பட் கலாச்சாரம் சார்ந்ததுன்னு சொல்றாங்க. கலாச்சாரம் சார்ந்ததுங்கிறதுக்காக அதை ஏற்றுக்கலாம். ஆனால்
எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, இந்த காட்சிப்படுத்தப்பட்ட பொருள்களை இதில் வந்து காளையை சேர்த்ததுனால நம்மளுக்கு ஆனால் அது எப்படி சேர்த்தாங்கிறதுல தான் என்னோட கேள்வி. நீங்கள் வந்து கரடியை வைக்கிறீங்க, மற்ற குரங்கை வைக்கிறீங்க, மற்ற அனிமல்ஸை வைக்கிறீங்க, இது எல்லாமே வைல்டு அனிமல்ஸ். ஆனால் ஒரு டொமஸ்டிக் அனிமலான புல்லை கொண்டு போய் அதில் எப்படி நீங்கள் சேர்த்தீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அது எப்படி நீங்கள் செஞ்சுருக்க முடியல? குரங்கும் மாடும் ஒன்றா, குரங்கும் கரடியும் மாடும் ஒன்றா இல்லையே? அதுகள் மனிதர்களால் வளர்க்கப்படாத மிருகங்கள். சில கரடியை சிலர் பிடிச்சிட்டு வராங்க, குரங்கை வச்சு வித்த காட்டி பிழைக்கிறாங்களே தவிர அதுவே மனிதர்களோடு இணைந்து வாழ்ந்த மிருகங்களே கிடையாது. ஆனால் மாடுகளையோ பசுக்களையோ பார்த்தால் மனிதன் அதை டொமஸ்டிகேட் பண்ணி எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனுடைய வாழ்ந்திருக்கணும். அவற்றை கொண்டு போய் அந்த வனவிலங்குகளுடன் சேர்த்ததை வந்து முதலில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் இதில் மறுபடியும் இவர் சொல்கிறார் பாருங்க, நம்ம திருநாவுக்கரசர், காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் சொன்னது போல மறுபடியும் இதில் வந்து நீ செய்தானா நான் செய்தானேங்கிற அந்த குற்றச்சாட்டு தான் செய்யுது. உங்கள் அரசு செய்ததா எங்கள் அரசு செய்ததா? அதுதான் நம்மளோட கேள்வியாகவும் இருக்குது. இது ஒரு கல்ச்சுரலி சென்சிட்டிவ் டாபிக். மக்களிடையே வந்து இதற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் பெரிய அரசியல் ஆதாயம் தேட தான் எல்லாரும் பார்க்குறாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? இல்லை, அதுதான் பெய்வாங்க. இப்போ அரசியல் கட்சினாலே அதில் அவங்க ஆதாயம் தேட தான் பார்ப்பாங்க. காவிரி பிரச்சனைனாலும் சரி, இது தமிழ்நாட்டில் வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கர்நாடகாவில் வந்து காவிரி பிரச்சனைனா அவங்க எல்லாரும் ஒன்றா நின்றுறாங்க. மற்ற மாநிலங்களில் முல்லை பெரியார் பிரச்சனைனா எல்லா கட்சிகளும் ஒன்றா நின்றாங்க. தமிழ்நாட்டில் இது இந்த ஒரு பிரச்சனை மட்டும். நான் சொன்னேன்ல, மறுபடியும் இது வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இருந்த கடுமையான முரண்பாடுகள், அந்த தலைமை சம்பந்தமாக இருந்த முரண்பாடுகள், ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டுவதில் இருந்த அக்கறை கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸுக்கு நம்மளை போக விடாம ரொம்ப வருஷமா பண்ணிடுச்சு. ஒரு 40 வருஷமா. ஆமா, ஒரு தனிநபரை சுத்தி இருக்கக்கூடிய சண்டைகள், இவருக்கும் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் சண்டை, கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்குமான சண்டை, அது வந்து ஒரு தனிநபர் இதில் இருந்து ஒரு கொள்கை சார்ந்து ரொம்ப ரேராக தான் அது போயிருக்கு. அதனால தான் அந்த பிரச்சனை. அதனால அரசியல் ஆதாயம் தர வேண்டிய இவர் அது செஞ்சா அவர் சரியே இல்லை. ஒரு நல்ல விஷயம் நான் தானே சொல்றேன். இவன் வந்து திமுக ஆட்சியில் செஞ்சு அறிமுகப்படுத்துறதுக்காக எத்தனையோ திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டதுன. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதை இப்போ வந்து நீ செய்தேனா நான் செய்தேனா அல்லது நீ விட்டு விட்டாயா அல்லது நான் விட்டு விட்டாய் என்று பேசுறதை விட ஒட்டுமொத்தமாக ரெண்டு கட்சிகளுமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ரெண்டு கட்சிகளுமே சேர்ந்து செய்ய நினைச்சாலுமே கூட எந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இது வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் அவங்க தான் பேன் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் போடலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ மத்திய அரசில் இருக்கிற பாஜக அரசும் கூட அந்த அமைச்சர்களும் கூட தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கூட அதை தீவிரமாக அதை நடத்தி கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே நீங்க செய்ய வேண்டியது உடனே அந்த காட்சிப்படுத்தப்பட்ட அந்த இதை பட்டியலிருந்து நீங்கள் வந்து காளையை எடுக்க வேண்டிய அதற்கான முன்முயற்சிகள் இது என்ன? நான் அவரும் சொல்லணும். இப்போ நீங்கள் இங்கேருந்து பேசுகிறத ஒரு டீமாக போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்கலாமே. இப்போ நம்ம திருப்பி பார்க்கும்போது ஒரு சீசனல் சப்ஜெக்டாக இது ஆயிடுச்சோ பொங்கல் டைம். அதுதான் நான் சொன்னேங்க, காவிரியை வந்து நம்ம வந்து ஜூனுக்கு வரைக்கும் நம்ம அதை பெருசாக பேசுறது இல்லை. ஜனவரி டிசம்பர் வரைக்கும் ஜல்லிக்கட்டை பெருசாக பேசுறதே இல்லை. அப்புறம் அந்த சமயத்தில் லபோதீபம்னு கற்றுக்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது. மற்ற ஆண்டு முழுவதும் அதற்கான இல்லாட்டி நீங்கள் அதுக்கான ஒரு டீமை உருவாக்கிறீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆக மாட்டேங்கிறதுனால எல்லாரையும், ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இந்த தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய பிரச்சனையான கேட்டால் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களோ ஒரு சில மாவட்டங்களில் தான் ரொம்ப தீவிரமாக இது நடக்கக்கூடிய விளையாட்டாக இருக்குது. அப்போ மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய ஒரு தலைக்கு மேலே உட்கார்ந்துருக்கிற பிரச்சனையே இல்லை. ஸோ இதை டீல் பண்ணதுக்குன்னு நீங்கள் ஒரு கமிட்டிகளோ ஒரு அரசியல் தலைவர்களையோ வைத்து ஒரு எம்எல்ஏ அமைச்சர்களை வைத்து அவர்கள் டீல் பண்ணுவது வந்து வருஷம் முழுவதும் அவர்கள் அதற்கான வேலைகளை செய்வது மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை செய்தால் மட்டுமே காவிரியின் பிரச்சனைக்கு நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து இந்த அரசு முழுக்க அதில் போட்டு மண்டே உடைச்சிங்கன்னா அது வேறு பல கொள்கைகள் திட்டங்கள் வகுக்க வேண்டிய இருக்கல. இதை அவங்க காய் நகர்த்திக்கிட்டு அவங்க வருடம் முழுவதும் அதற்காக வேலை செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டிய நிலைமையில் இருக்கணும். நாம் பார்க்கின்றோம். இன்று காலை வந்திருக்கக்கூடிய இன்னொரு அண்மை செய்தி பார்த்தீங்கன்னா, தீராத தமிழகத்துடைய பல பிரச்சனைகளில் மீனவர் பிரச்சனையும் ஒன்றா இருக்குது. இன்றைய தினம் கூட ஒரு 10 மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையினால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ஒரு நீர் மேலாண்மையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜல்லிக்கட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மீனவர் பிரச்சனையாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தொலைநோக்கு திட்டமோ இல்லை இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச் நம்ம கிட்ட இல்லைங்கிறது இதுக்கு ஒரு பிரச்சனையாக பார்க்குறோமா? மீனவர் பிரச்சனை மறுபடியும் என்னென்னா, அவங்க இலங்கை ராணுவம் சொல்கிறது என்னென்னா, எங்கள் ஓட்டருக்குள்ளே வராங்க. ஆனால் நீங்கள் இந்தியன் ஓட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ரொம்ப லிமிட்டட் ஏரியா, அங்கே வந்து நிறைய மீன் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க.
அதன் பிறகு கலைந்த காலத்தில் வந்து இலங்கை அரசு நம்மளுக்கு மேலே வைக்கப்பட்ட ஒரே குற்றச்சாட்டு என்ன, நம்ம ட்ராலர்களை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது ட்ராலர்கள் பிரச்சனையில் நீங்கள் வந்து இலங்கை வந்து நம்மளுக்கு பிடிக்குமோ பிடிக்காத இந்த ட்ராலர் பிரச்சனையை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா அது அப்படியே அரிச்சிட்டு வந்துடும். நீ சின்ன குஞ்சு இன்னும் 30 நாளில் பெரிய மீனாக வேண்டிய சின்ன குஞ்சுகளெல்லாம் அதில் வலையில் மாட்டி அடியோடு அரிச்சு தூக்கிட்டு வரும். நீங்கள் இதை ஒரு விஷயம் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஜோடி குரூஸ் வந்து அவர் வந்து அந்த உவரியை சேர்ந்தவர், ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து மோடி அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டை சமர்ப்பித்திருக்காரு. அது வந்து ட்ராலர்களால் எவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படுங்கிறத ஒரு அளமையான படங்களோடையே போட்டு செஞ்சிருக்கிறார். நான் ஒரு தடவை அந்த நாகப்பட்டினத்துக்கு போயிருக்க கூட இந்த ஒட்டுமொத்தமாக மீன்களை கொண்டு வந்து வெளியே கழிவு மாதிரி கொட்டிருந்தாங்க. அதில் எவ்வளோ சின்ன சின்ன பொடி மீன்கள், குஞ்சு, இன்னும் ஒரு 10 நாளில் பெருசாக வளர்ந்துக்கூடிய இந்த மீன்கள்லாம் ஒரு இன்டிஸ்கிரிமினேட்டாக நம்ம ஃபிஷிங் பண்ணுறோம். அப்படி அள்ளிட்டு வந்துடுது. அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன குழம்போ எதுவோ கூட வைக்க முடியாது. வேணா நீங்கள் தீவனத்துக்கோ கோழி தீவனத்துக்கு வேணால் அதை கொண்டு போகலாம். அப்போ நம்ம இப்போ ட்ராலர் எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிராஜுவலாக அதை மாறிக்கிட்டு மற்ற போட்டிங்கு போகணும்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரெஸ்ட் மையம் பொறுத்த வரைக்கும் இது மறுபடியும் ஒரு எமோஷனலான ஒரு இஷ்யூ. ஏன்னா தமிழக மீனவர்களே ஸ்ரீலங்கா, ஏன்னா இலங்கைக்கு நம்மளுக்கும் வந்து எப்போவுமே அனிமாசிட்டி இருக்குது. அந்த சமயத்தில் அவன் என்ன செஞ்சாலும் அதை வந்து நம்ம அரசியல் கண்ணோட்டத்தோடையும் காழ்ப்புணர்ச்சியோடு தான் பார்ப்போம். அவங்க போட்டை சீஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஒரு சட்டம் கூட வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. கடுமையான ஃபைன் போடுறதுக்கும் எல்லாம் ஏற்பாடு வர்றாங்க. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக விவாதிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற ஒரு பிரச்சனை மட்டுமே இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகளில் அது ஒவ்வொரு தரப்புக்காக மாட்டியிருக்கு. இது வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்குதானா நிறைய பேர் அதை எதுக்கு நகர்ப்புறம் இருக்கிறவனுக்கு அந்த மீனவர் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது. நான் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்னை மாவட்டத்தில் இந்த பகுதியில் இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு ஒரு பிரச்சனையாக தெரியாது. டெல்டாவில் இருக்கிறவங்களுக்குள்ளே விவசாயிகள் பிரச்சனை இருந்து எடுத்தால் கூட டெல்டா பகுதி பாதிக்கப்பட்டது மாதிரி மற்ற பகுதியில் உள்ளவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்ஃபேக்ட் சில இடங்கள்லாம் தண்ணி அதிகமாகவே இருக்குது, விவசாயம் நடைபெறலை. ஏன்னா விளைநிலங்கள் வந்து இன்னைக்கு வந்து மாறிவிட்டதுனால தண்ணி வருடம் முழுவதும் ஏரிகள்லையும் குளங்கள்லையும் தண்ணி இருந்தால் கூட அதை பயன்படுத்துறதுக்கு இல்லாமலாம் இருக்குது. இதெல்லாம் இதுதான் நான் சொன்னல, நம்மளுக்கு வந்து அரசியலில் வந்து நீண்ட கால ஒரு அப்ரோச் வேணுங்கிறத நான் நினைக்கிறேன். எஸ், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மினி பொது தேர்தலாக நடக்கவிருக்கக்கூடிய ஒரு 5 மாநில தேர்தல் பற்றி தான் பேச போகிறோம். February 7 முதல் மார்ச் வரைக்கும் பார்க்குறோம். March 8ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிற, February 11 முதல் March 8ஆம் தேதி ரிசல்ட் வருதுங்கிறதையும் பார்க்குறோம். யூபி, உத்தராகண்ட், யூபியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த பிரைம் மினிஸ்டருங்கிறது நீண்ட நாட்களாகவே இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. யூபியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பெரிய தேர்தலாக பார்க்குறோம். இதை வெல்ல வேண்டிய கட்டாயம் பலருக்கு இருக்குது, பாஜக தொடங்கி பிஎஸ்பி, எஸ்பி, காங்கிரஸ் வரைக்கும். ஸோ யூபி தேர்தலோடைய முக்கியத்துவம் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து மோடி அரசனுடைய ஒரு இடைக்காலத்துக்கான ஒரு தீர்ப்பாக அமையும். நான் அவர் வந்து டிமானிட்டைசேஷனுங்கிறத ஒரு ஒரு கருப்பு பணத்தை ஒழிக்கிறங்கிற முறையில் ஒரு பெரிய சீர்திருத்தங்க முறையில் அதை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு பிஜேபிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, சமாஜ்வாடி பார்ட்டியில் இருக்கக்கூடிய குடும்ப சண்டைகள் வந்து அவங்களுக்கு சாதகமாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய கட்சியான பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் ஒரு தன்னுடைய இழந்து போன ஒரு செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக, முஸ்லீம் ஓட்டை சேர்த்து பெறுவதற்காக ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்க. காங்கிரஸ் தான் அங்கே வந்து இன்னும், ஏன்னா அந்த மாநிலத்தை வெற்றி பெறுவதே ராகுல் காந்தி வந்து தன்னுடைய பல முறைகள் அவர் ஒரு பிரஸ்டீஜாக எடுத்தால் கூட அதில் அவருடைய வெற்றி பெற முடியல. இந்த முறை கூட பல ஸ்ட்ராட்டஜி அவங்க ரோல் அவுட் பண்ணதை நம்ம பார்க்குறோம். ஷீலா தீட்சித்தை கொண்டு வராங்க, திரு ராகுல் காந்தி அவர்களே பல கேம்பெயின்ஸ் போனதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தும் கூட இன்னும் காங்கிரஸ் மீண்டு வரலையோங்கிற மாதிரி தான் தெரியுது. அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து காங்கிரஸ் நீங்கள் எத்தனை வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்குன்னு பார்க்குறோம். ஒரு தடவை பிஜேபி ஒரு இடைக்காலம், அதன் பிறகு போக வாஜ்பாய் கவர்மெண்ட் நடந்தது. அதன் பிறகு இருந்த பெரும்பாலான ஆண்டுகள் இந்த நாட்டில் காங்கிரஸ் தான் ஆண்டிருக்கு. அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருந்த பிறகுமே கூட முன்னேற்றங்கள் அதெல்லாம் ரொம்ப பின்தங்கிட்டாங்க. ஒரு காம்ப்ளசன்சின்னு வருதுல்ல, நம்மளை யாரும் செய்ய முடியாதுங்கிற முடிவுக்கு வந்து அங்கே வந்து அதற்கான ஒரு தீவிரமான ரிஃபார்ம்ஸோ ஒரு முன்னேற்றங்களோ இல்லாததுனால தான் அது ஒரு அதிருப்தி.
அதன் பிறகு நம்ம ஊரில் ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸும் சைமல்டேனியஸாக தொடங்கிருச்சு. சாதி சார்ந்து மதம் சார்ந்தான அரசியல்கள் வந்து இந்தியா முழுவதுமே வந்து விட்டதுனால யோகோபித்த ஒரு எல்லா கட்சிகளையும் பிரதிநிதித்துவம், எல்லா சமுதாயத்தையும் எல்லா அமைப்புறதையும் பிரதிநிதிப்படுத்த ஒரு கட்சிக்கு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா காங்கிரஸ் நான் சொல்றது, நான் வந்து இந்துக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா சொல்லுவேன். பிஜேபி வந்து ஒரு ஆல் செட்டுன்னு அது ஒரு இந்துக்களுக்கான கட்சியாக தான் தன்னை படுத்திருக்கு. ஆக இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் மேலே வரும் ஒரு காலகட்டத்தில் பொதுவாக நிற்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லக்கூடிய, அல்லது நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. தமிழகத்திலே கூட அதிமுகவும் திமுகவும் வளர்ந்து விட்டாலும் இடையில் கொஞ்ச காலங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சிறு சிறு கட்சிகளாக உருவானவங்களே அவங்க ரொம்ப சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட வந்தது. இந்த மாதிரி ஒரு சூழலை தான் நீங்க வந்து யூபி தேர்தலை பார்க்கணும். அகிலேஷ் யாதவ் வந்து நிறைய ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாரு. அவர் எந்த தூரம் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் வந்து அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவரே சொன்னார், நான் எங்கள் கட்சியில் இருக்கிற தக்கீஸ் எல்லாம் நான் ஒழிப்பேன், இல்லை நான் அடியாட்கள் இதெல்லாம் இருந்து அதெல்லாம் எவ்வளவு தூரம் நடைபெற்றிருக்கிறது அதெல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்குறாங்க. அப்புறம் டிமானிட்டைசேஷன் வந்து நம்ம கஷ்டம், கடுமையான பணம் ஒரு பெரிய பட்டம். இதுவும் நிச்சயமா அந்த ஊர்ல வந்து அது அல்டிமேட்டா அது பயனடைஞ்சதா இல்லையும் அது தெரிவிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. இந்த ஒரு இதுல வந்து மோடி அரசின் இடையே ஒரு இடைக்கால ரிப்போர்ட் கார்டு. எஸ், நாம் பார்க்கின்றோம் யூபி மட்டும் இல்லாமல் உத்தராகண்ட், பஞ்சாப், கோவா போன்ற மணிப்பூர் போன்ற மாநிலங்களிலும் தேர்தல் நடக்கவிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி, சிரோன்மணி அகாலிதள் உட்பட பல கட்சிகளின் எதிர்காலமும் நிர்ணயிக்கப்பட போகிறது பார்க்கின்றோம். வடகிழக்கு பருவமழை அஃபிஷியலாக முடிவுக்கு வந்ததை பார்க்கிறோம். ஆனால் வந்து ஒரு 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான வடகிழக்கு பருவமழையாக இது இருந்திருக்கிறதையும் பார்க்கிறோம். பல மாவட்டங்களில் வந்து டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 60% மேலே இருக்கிறதையும் பார்க்கிறோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்ற 3 மாதங்களுமே வந்து டெஃபிஷியன்சியில் தான் இருந்திருக்கு. ஒரு வறண்ட எதிர்காலத்தை தான் 2017 தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறதோங்கிற ஒரு அச்சம் தான் இப்போ இருக்குது. சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு குடிநீரே இப்போ பிரச்சனையாக இருக்குமோங்கிற அச்சமும் இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எப்படி இந்த 2017 எதிர்கொள்ள போகிறோம் நீர் இல்லாமல்? அதை நினச்சி பார்க்கறதுக்கே உண்மையில் அதுவும் சென்னை நகர வாசிகளான நமக்கு வந்து மிகவும் ஒரு ரொம்ப சிரமமான. ஏன்னா சென்னையில் என்ன பிரச்சனைனா, சென்னையினுடைய தேவைகளை நான் எப்படி பார்க்குறேன்னா, கிரவுண்ட் வாட்டர் இருந்தால் கூட எல்லாத்தையும் அதை வந்து துடைப்பதற்கு, துணி துவைப்பதற்கு கூட பயன்படுத்த முடியாத நிலைமையில தான் அது அதனுடைய தரம் என்பது கெட்டு போயிருக்கு. அதனால எல்லாவற்றுக்குமே நாம் வந்து சென்னையினுடைய மெட்ரோ வாட்டர், அதான் குடி தண்ணீராக பயன்படுத்த வேண்டிய தண்ணீரை எல்லாத்துக்குமே பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்போம். இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கிரவுண்ட் வாட்டர் நிறைய இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரியான வளவழுப்பா, அது நீங்கள் தொடர்ந்து அதில் வந்து அந்த துணியை துவைச்சிங்கன்னா அந்த துணியினுடைய ஃபேப்ரிக்ஸ் கெட்டு போகிற அளவுக்கு அந்த மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனை, இது கலர் மங்குது. அதனால எல்லாவற்றுக்குமே நாம் வந்து குடிநீரை குடிநீரை குடிப்பதற்கு முடியல. நீங்கள் குடிநீரை ஆக்சுவலாக இன்னைக்கு அதை யாருமே வாங்குறதில்லை. ஏன்னா இன்னைக்கு கேன் வாட்டர் வந்ததுனால மற்ற குளிப்பதற்கு எல்லா பயன்பாட்டுக்குமே ஒரு நல்ல தண்ணீரை நாம் பயன்படுத்த வேண்டிய நிலைமைக்கு இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம கெட்டு போயிருக்கு. அதுதான் நமக்கு இருக்கிற தேவையை மிக அதிகப்படுத்தியிருக்கு. நம்முடைய தேவையை வந்து அதிகமாக்கியிருக்கு. இது நம்மளுக்கு ஒரு நீண்ட காலத்தில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மழை வந்ததா 1 மணி நேரத்தில் 15 சென்டிமீட்டர் பண்ணி அவ்வளவு வீடுகளும் நகரமே தலைவிரி கோலமாக கிடக்கல. இன்னும் இந்த வருஷம் ஒரு வருஷத்தில் தண்ணிக்கு தட்டுப்பாடுங்கிற ஒரு இதுதான் நான் மறுபடியும் சொல்லுது. நம்மள்ட்ட வந்து எதுக்குமே நீண்ட கால அன்னைக்கு லபோ திபோன்னு அடிச்சுக்கிறோம். அதன் பிறகு இந்த தண்ணியை சேர்த்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் இருந்ததா? ஏன்னா இடங்கள் இருக்கதானே செய்யுது. அந்த இடங்கள் ஒரு வெள்ளத்துக்கோ ஒரு புயலுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், ஒரு பேரிடரா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து வறட்சிக்கு நம்ம கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த உண்மை. ஏன்னா நாங்கள் அதான் ஒரு திட்டம் தீட்டி இருக்கணும் இல்லையா? இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பருவமழையை நம்பி தான் எல்லாமே இருக்கிறோம். நார்த்த மாதிரி கிடையாது. அங்க வந்து ஆண்டு முழுவதும் பெரனியல் ரிவர்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு இந்த சீசனல் ரிவர்ஸ் தான் வரும். ஆகவே இதற்கு திட்டப்படி நம்ம இத்தனை 60 ஆண்டுகள் பிறகு நம்ம ஒரு திட்டமே தீட்டாதது வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஸ்டேட்மென்ட்ஷிப் இல்லாததான் மிகப்பெரிய சிக்கல். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி சென்னையில் எத்தனையோ இருந்த நீர்நிலைகள் ஓவர் நைட்டு காணாம போயிருக்குது. அவற்றை ஆக்கிரமிப்புகள் செஞ்சிருக்கிறோம். நீங்கள் வந்து அந்த போரூர் ரிவர், அங்கே ரிவர், வேளச்சேரி, இது எல்லா இடங்களும் இருக்கு. இவை எல்லாவற்றையுமே நாம் வந்து நீர் ஆதாரங்களாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய ஒரு தலைமைக்கு
அதுக்கு ஒரு மெகா பிளான் கட்டாயம் வேணும்னு நான் நினைக்கிறேன். சென்னை மட்டும் இல்லாமல் பல ஊரக பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நேற்றைய தினம் இது மட்டும் இல்லாமல் வேற ஒரு முக்கியமான செய்தியும் வந்தது. கேப்டன் மகேந்திர சிங் தோனி ரிட்டையர் ஆகிறார் ஓடிஐ மற்றும் T20 கேப்டன்சியில் இருந்துங்கிறதையும் பார்க்கிறோம். இது போன்ற பல டெவலப்மெண்ட்ஸ் நேற்றைய தினம் நடந்ததை நாம் பார்க்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு கோலப்பன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய தினம் நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கிலிருந்து விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.